யாருமா? யார் வீட்டில் இருக்கீங்க? யாரா வாங்கம்மா, கரண்ட் பில் ரீடிங் எடுத்திருக்கோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மா, நீ யாருமா? சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் அந்த வீட்டு மருமவ. ஓ அப்படியாம்மா, சரி. கரண்ட் பில் ரீடிங் எடுத்திருக்கோம். இந்த அமௌண்ட் வந்து 3350 ரூபா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். சரியா? அது சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓகேவா? சரி. கரண்ட் பில்லா? இருங்க வரேன், ஒரு நிமிஷம் இருங்க, நில்லுங்க. ஹலோ அக்கா, அக்கா, கலாக்கா, இங்க வாங்க. ரம்யா, என்ன என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, கரண்ட் பில் ரீடிங் எடுத்திருக்காங்களாம். அமௌண்ட்டு எவ்வளோ எவ்வளோ சொன்னாரு? 3350 ரூபாயா. அது சொல்கிறது தான் கூப்பிட்டேன். சரி, அது எதுக்கு என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிற? நீ கேட்டல, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு சொல்கிற? அதுக்கு இல்லை, நீங்களும் திவ்யா 2 பேரும் தான் அதிகமாக கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க. நான் ஒண்டி தான். என் வீட்டுக்காரர் சென்னையில் வேலை செய்கிறாரு. அவர் வீட்டில் இருக்கிறதில்ல, நானும் அந்த அளவுக்கு கரண்ட் யூஸ் பண்ணுறதில்ல. அதான் நான் கட்ட போகிறது இல்லைல்ல, இதில் என்னோட பங்கு எதுவும் கிடையாதுல்ல. நீங்கள் 2 பேர் தான் கட்ட போகிறீங்க பகிர்ந்து. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு சொன்னேன். அது சரி ரம்யா, என்ன அப்படியே நீ கரண்ட் யூஸ் பண்ணாத மாதிரி எங்கள் 2 பேர் தள்ள கட்டுற? அதுக்கு இல்லாமல் நான் ஒன்றும் நிறைய யூஸ் பண்ணல. இரு, ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஹலோ ஹலோ மேடம், மேடம் இங்கே வாங்க. என்ன என்ன எதுக்கு கூப்பிட்ட? ஒன்றும் இல்லை, கரண்ட் பில் ரீடிங் எடுத்திருக்காங்களா, அமௌண்ட் சொல்கிறாங்க, கேட்டுக்குங்க. சொல்லுங்க, என்ன அமௌண்ட்டு? அமௌண்ட் சொல்கிறது இருக்கட்டும்மா. என்ன நடக்குதுங்க? இவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னேன், அப்புறம் அவங்கள கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னால் அடுத்து இவங்க உங்களை கூப்பிட்றாங்க. என்ன நடக்குதுங்க? எங்கே அலமையிலன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்களே, எங்கே அவங்ககிட்ட தான் எப்பயும் நான் சொல்லிட்டு போவேன். அதுக்கப்புறம் கரண்ட் பில் வந்து கட்டுவாங்க. இப்போ என்ன 3 பேரும் அடுத்த ஆளுக்கு இன்னும் உங்ககிட்ட சொன்னால் அடுத்து இன்னொரு ஆளை கூப்பிடுவீங்களா? எனக்கு வேற இல்லை. ஹலோ ஹலோ, நிறுத்துங்க. அலமையிலாம் அவங்களாம் அந்த பொறுப்பை இப்போ பார்க்கறது இல்லை. நாங்கள் தனித்தனியாக இருக்கிறோம். நாங்கள் தான் அந்த பொறுப்பு அவங்கவுங்க பங்கு போட்டு கொடுக்குறோம். சரியா? அதனால தான் 3 பேர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறோம். நீங்கள் அமௌண்ட் மட்டும் சொல்லிட்டு டேட்டு சொல்லிட்டு போங்க. என்னமோ போங்க. அலமையிலாமல் அவங்க பார்த்துருந்தப்ப தான் நல்லா இருந்தது. அவங்க எல்லாம் கரெக்டாக பொறுப்பை பார்த்தாங்க. எல்லாம் அந்த குடும்பமே என்னமோ மாறி போயின்னு இருக்குது. இந்த வீட்டு பொண்ணு கூட ஓடி போயிடுச்சு போல. என்னமோ என்னதான் நடக்குது தெரியல. நல்லா இருந்த குடும்பம் எப்படி அப்படியே போகுது. ஹலோ, நிறுத்துங்க. என்ன எங்கள் குடும்பத்தை பற்றிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் அமௌண்ட் மட்டும் சொல்லிட்டு போங்க. அதை விட்டு ஏன் தேவையில்லாததான் பேசுகிறீங்க? சரிம்மா சரிம்மா, நான் ஒன்றும் தேவலாம் பேசலை. அமௌண்ட் வந்து 3350 ரூபா. 5ஆம் தேதிக்குள்ளே கட்டிடுங்க. 5ஆம் தேதி கட்டலாம், அப்புறம் ஃபைன் போட்டுரும். போதுமா? 3 பேர்கிட்டையும் சொல்லியாச்சு. யாராவது ஒரு ஆள் வந்து கட்டுங்க. சரி, அமௌண்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கட்ட போகிறோம் நம்ம. இதுக்கு முன்னாடி வந்து அத்தை தான் எல்லா பொறுப்பையும் பார்த்ததுனால அவங்க காசு எடுத்துகிட்டு போய் கட்டிடுவாங்க. இப்போ தனித்தனியாக இருக்கிறதுனால சரி, ஆளுக்கு எவ்வளோ தரீங்க? சேர்த்து மொத்தமாக கட்டிடலாம். இல்லை, இந்த விஷயத்தில் நான் காசு தர போகிறது கிடையாது. நான் ஒன்றும் அவ்வளோவா கரண்ட் பில்லை யூஸ் பண்ணுறதே கிடையாது. இங்கே பாருங்கக்கா, நான் இந்த விஷயத்தில் காசு தர போகிறது கிடையாது. ஏன்னா மற்றதுனா பரவாயில்ல, இந்த கரண்ட் பில்லுன்றது நான் ஒன்றும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். என் வீட்டுக்காரர் கூட இல்லை. அதனால் நீங்கள் தான் 4 பேர் இருக்கீங்க. நீங்கள் தான் அதிகமாக கரண்ட் பில் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் பங்கு போட்டு கட்டிக்குங்க. நான் வந்து இதில் எந்த பங்கு கொடுக்க போகிறது கிடையாது. என்ன ரம்யா, என்ன பேசுற நீ? எல்லாத்தையும் 3 பேரும் நம்ம பிரிச்சு பங்கு போட்டு தானே 3 பங்கா தானே காசு கட்டுறோம், எல்லா செலவும் பண்றோம். அப்படி இருக்கும்போது கரண்ட் பில்லு பொதுவானது தான். அதுலயும் 3 பங்கு பிரிச்சு தான் ஆகணும். என்ன பேசுற நீ? கரண்ட் பில் யூஸ் பண்ணா நீ அப்ப ஃபேன் போட்டு தூங்கலையா? என்ன பேசுற நீ? அக்கா, நியாயமா பேசுங்கக்கா. அது எப்படி பொதுவா நான் எப்படி தர முடியும்? நான் அந்த அளவுக்கு இப்போ 1000 ரூபாய் இப்போ 3 பேர் பிரிச்சா கூட 1000 ரூபாய் வர அளவுக்கு நான் ஒன்றும் கரண்ட் பில்லை யூஸ் பண்ணலையே. நான் ஒரு ஆள் தானே இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? எப்படி நான் அதில் தர முடியும்? காசுலாம் அதான் என்னால் தர முடியாதுக்கா. ஏன்னா வேணா அப்படின்னா கூட ஃபேனு கூட எவ்வளோ ஆயிருக்கும். இல்லை இல்லை, இந்த விஷயத்தில் நீங்கள் 2 பேர் கட்டுங்க, அவ்வளோதான். ஏய் ரம்யா, என்ன 2 பேர்? என்னால் பாதிலாம் கட்ட முடியாது. என்னால் 1000 ரூபாய் தான் கொடுப்பேன் நான். புரியுதா? அதுக்கு இல்லாமல் நான் ஒன்றும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இதோ இவங்க தான் நிறைய கரண்ட் பில் யூஸ் பண்ணுறாங்க.
அதனால அவங்க தான் அதிகமாக கட்டட்டும். நான் 1000 ரூபாய் தான் கொடுப்பேன். என்னக்கா நீ பேசுற? நீ என்ன நீ அதிகமாக யூஸ் பண்ணல? நாங்கள் என்ன அதிகமாக யூஸ் பண்ணுறேன்? நான் ஃபேக்ட்ரி நடத்துகிறேன். நாங்கள் எப்படி ஃபேன் போடுறோம், லைட் போடுறோம், அதே மாதிரி தான் நீ லைட் போடுற, ஃபேன் போடுறீங்க. எல்லாரும் சமமாக தானே கரண்ட் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அவ தான் கூறு கட்டவ மாதிரி பேசுகிறானா, நீ அதுக்கு மேலே பேசுகிற? ஹலோ அக்கா, வார்த்தையை பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து கூறு கெட்டவன்றீங்க? நாங்கள் என்ன ஒன்றும் தெரியாமலே பேசுகிறேன்? நான் பேசுறது நியாயமாக தான் பேசுகிறேன். நீங்கள் இது மாதிரிலாம் நான் மரியாதை இல்லாமல் பேசுனியா, அந்த இடத்துல நீ இந்த இடத்துலயே நான் நிற்கிறது எப்போ போகிறதில்ல. நீங்களே 2 பேர் பேசுங்க, போங்க. இங்கே பாருக்கா, அவள் எது வேணா பேசிட்டு போகிறான். ஆனால் கரண்ட் பில்லு 3 பங்கா தான். எப்படின்னா 3350 ரூபாயா? சரி, 50 ரூபா கூட நான் எக்ஸ்ட்ரா கட்டிடுறேன். ஆளுக்கு 1100 ரூபாய், 1100 ரூபாய், 1100 ரூபாய். சரியா? இது நல்லா இருக்கே. நீ அதிகமாக கரண்ட் பில் யூஸ் பண்ணிட்டு 3 பங்கா பிரித்து அது எப்படி கட்ட முடியும்? என்னால் முடியாது. என்னால் 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. 800 ரூபா தான் கொடுப்பேன் நான். அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணியிருப்பேனே. இதுக்கு மேலே இதை பற்றி நான் பேச விரும்பல. அப்புறமா பேசிக்கலாம், போங்க. நெல்லை என் தலையிலேயே முழக்க அரைச்சிருவாளு போலியே. எல்லா பேசுறாலும் 2 பேரும். நான் தான் அதிகமாக கரண்ட் பில் யூஸ் பண்ணுறலாம். ஐயோ, இதுனா இதுக்காக கணக்காக போட்டு இருக்க முடியும்? கரண்ட் பில்லுன்றது பொதுவானது தான், எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி அது நான் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்? 2 பேர் பேசுறத பாரு. இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் நான். ஐயா வணக்கம். ஃபோனில் சொல்லியிருந்தோமே வரேன்னு சொல்லிட்டு அலமையிலே சரஸ்வதி நாங்கள் 2 பேர் தான் ஐயா. ஆட ஆமாம் ஆமாம் வரேன்னு சொல்லியிருந்தீங்க. சரி வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. சரி சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன இப்போ பார்க்கணும் சொல்லுங்க. ஐயா ஒண்ணுமில்ல ஐயா, எனக்கு 3 பையன் 1 பொண்ணு. நாங்க எல்லாரும் சந்தோஷமா ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷமா வாழ்ந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஐயா. இப்ப கடந்த கொஞ்சம் நாட்களாவே வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஐயா. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருது, மருமகள் கூட சண்டை வருது. அப்புறம் என் பொண்ணு வேற ஓடி போயிட்டா ஐயா. அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அதான் ஏதாவது பிரச்சனையா வீட்டில், ஏதாவது பரிகாரம் பண்ண வேண்டியதா இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஐயா வந்திருக்கிறோம். சரிங்கம்மா, சரி உங்களோட ராசி சொல்லுங்க. ஐயா என்னோட ராசி மேச ராசி ஐயா. சரிம்மா, சரி இருங்க, சோழி போட்டு பார்த்தலாம். எதுவும் வருத்தப்படாதீங்க, அமைதியா இருங்க. ஏம்மா, உங்கள் வீட்டில் இப்போ கடைசியாக ஒரு மகாலட்சுமி ஒன்று வீட்டில் வந்திருப்பாங்களே, வந்தாங்களா? சரசு என்ன கேட்குறாரு எனக்கு புரியல. ஐயோ மதனி, மகாலட்சுமினா மருமகளை தான் சொல்கிறாரு. இப்போ சரவண கல்யாணம் பண்ணல அந்த பொண்ணு ரம்யா, அதை பற்றி தான் பேசுகிறாரு. ஆமா ஐயா, இப்போ கடைசியாக 3வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். மருமக வந்திருக்கிறா, பேர் ரம்யா ஐயா. அந்த மகாலட்சுமி வந்ததுனால தான்மா இப்போ உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அவங்க வந்த நேரம் சரியில்லைம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்கள் வீட்டில் பிரச்சனை தீராதுமா. இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும். இது முத்தி போகாத அளவுக்கு பாதுகாக்கிறது உங்களோட வேலை. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வரும் தான், எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். அதை நீங்கள் தாம்மா கையாளணும். அப்படி நீங்கள் கையாளாமல் அது முத்தி போய் ரொம்ப பிரச்சனையாக போச்சுன்னா, இப்படியே தொடர்ந்து நிலைமை இருந்ததுன்னா ஏதாவது ஒரு உயிர் போகும், இல்லை உங்கள் சாம்ராஜ்யம் அழியுமா. ஐயா என்ன எப்படி சொல்றீங்க? ஒரு உயிர் போகுமா? ஐயோ, இதை தடுக்க முடியாதா? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா ஐயா? இதை முற்றிலுமா தவிர்க்க முடியாதுமா. இந்த பிரச்சனை வரக்கூடும் தான், இருந்தாலும் இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு ஏதாவது பரிகாரம் கேட்டிங்கன்னா இருங்க நான் சொல்கிறேன். ஆனால் அது முழுசாக தீராது. வேணா இந்த 2 பிரச்சனை வரும் சொன்னோம்ல, அது வேணால் நடக்காமல் தடுக்கப்படலாம். மற்றபடி இந்த பிரச்சனைன்றது தீராது. இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அப்படிதாம்மா இருக்கும். சரிங்க ஐயா, பிரச்சனை வந்தா கூட நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த 2 விஷயமும் நடக்காமல் இருக்கணும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க ஐயா. ஒரு மகாலட்சுமி வந்ததுனால தான் இந்த பிரச்சனைலாம் ஏற்படுதுன்னா, அதே மாதிரி
இன்னொரு மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வந்தாதான் இந்த பிரச்சனை சீராகுமா? ஐயா அது முடியாது ஐயா, எனக்கு 3 பசங்க தான், 3 பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஐயா. இன்னொரு மகாலட்சுமி எப்படி ஐயா வர வைக்கிறது? உங்க குடும்பத்துல தான் வரணும் அப்படி இல்லம்மா, உங்க சொந்தத்துல யார் வீட்டுக்கு வேணாலும் ஒரு மகாலட்சுமி வரலாம். இப்ப எப்படி சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட பசங்க இல்லை அவங்க இல்லை உங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்தவங்க, அந்த வகையில் கூட யாராவது ஒரு வீட்டுக்கு புதுசாக ஒரு மகாலட்சுமி வந்தால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் சீராகும். அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டு தாமா இருக்கும். சரிங்க ஐயா, சரி அந்த உயிர் போயிடுன்னு சொல்கிறீங்களே, அதை தடுக்க முடியுமா? இல்ல இன்னொன்னு சொன்னீங்களே சாம்ராஜ்ய இன்ஜினியர், இதுல எது ஐயா நடக்க வாய்ப்பு இருக்குது? இங்க பாருங்கம்மா, உயிர் போறதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்க சாம்ராஜ்யம் அழியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் பார்த்தா உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. அதிகபட்சமா உங்க சாம்ராஜ்யம் அழியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குமா. என்ன சார் இப்படி சொல்றாரு? இதுக்கு என்னதான் பண்றது? மதனி, சரி வா மதனி, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா நம்ம போவோம், அவருக்கு தட்சணை கொடுத்துட்டு வா, நாம கிளம்பலாம். அப்படி சொல்றியா கருத்து? சரி சரி, நீ வெளியே போயிரு, நான் காசு கொடுத்துட்டு வரேன். ஹலோ ஹலோ சரவணா. சொல்லு ரம்யா, அப்புறம் சாப்பிட்டியா? எப்படி போகுது? எல்லாரும் என்னென்ன பண்றாங்க? போன வாரமே வரல, அப்படியே சென்னைக்கு வந்தேன். போன வாரம் கொஞ்சம் வேலை இருந்துருச்சு, அதனால வந்து நான் திரும்ப போக முடியாதுனால வரல. சரி, என்ன அப்புறம் எப்படி போகுது? போகுது சரவணா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. நான் மட்டும்தான் அங்கே தனியாக தனிமரம் மாதிரி இருக்கிறேன். நீ காசை மட்டும் அனுப்பி விட்டுற. இங்கே என்னன்னா அந்த காசை பிரித்து ஒவ்வொரு செலவுக்கு கொடுக்கறதுக்குள்ள எனக்கு ஏதோ தலைவடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன ரம்யா என்ன சொல்ற? ஏன் உனக்கான பங்கு நீ கொடு, அவ்வளோதானே. இதில் என்ன பிரச்சனை? ஏன் ஏதாவது சண்டை போடுறாங்களா? அப்படி இல்லை சரவணா, இப்போ உங்கள் அண்ணங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்களாம் மொத்தம் 4 பேர். அதனால உங்களுக்கு நிறைய செலவாகும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மற்ற விஷயம் எல்லாம். ஆனால் இங்கே நான் ஊரால் தானே இருக்கேன், அப்போ எனக்கு செலவுன்றது கம்மியாக தானே இருக்கும். ஆனால் இங்கே எப்படி தெரியுமா காசு கேட்குறாங்க? 3 பங்காக பிரித்து பொதுவாக எல்லாருக்குமே ஒரே அளவாக கேட்குறாங்க. இது எப்படி நான் கொடுக்க முடியும் சொல்லு பார்க்கும்? ஓ அப்படி சொல்றியா? சரி, இதான் தொல்லை. இதுதான் அம்மா பார்த்துருந்தப்பே கரெக்டாக இருந்தது. இவங்கெல்லாம் பேசி எல்லாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கி பாரு என்ன தலை வலிக்குது. ஸோ சரி, நீ ஒரு அளவுக்கு பங்கை கொடு வச்சுக்க, அவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்காத. இவ்வளோனா இவ்வளோ, ஏன்னா நீ ஒரு ஆள் தான் இருக்கிற, நீ கொடுத்துரு. ஏன்னா நம்ம காசு சேர்த்து வைக்க வேண்டியது இருக்குது. நாங்கள் சம்பாதிக்கிறது மட்டும் போதாது, இப்படியே நீ எல்லாத்தையும் பங்கு பிரித்து கொடுத்துட்டா ஒன்றுமே நம்ம கையில் இருக்காது. அப்புறம் வருங்காலத்துக்கு நமக்கு நிறைய செலவுலாம் இருக்கும். சரியா? பார்த்து கொடு, ஆனால் சண்டை போடாத. நானா போயிட்டு சண்டை போட மாட்டேன் சரவணா. ஆனால் அவங்களாம் எதாவது கோவமாக பேசுனா நான் கண்டிப்பாக பேசுவேன். பேசாமலாம் என்னால் இருக்க முடியாது. இல்லை இல்லை ரம்யா, அந்த மாதிரிலாம் பேசாத. அவங்க பேசுனா பேசட்டும், நீ பொறுமையாக பதில் சொல்லு. என்ன? சரி, நான் வரேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வர முடியுதான்னு பார்க்குறேன். சரி சரவணா, அப்போ நான் உனக்கு ஃபோன் போட்ட விஷயமே வேற. ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி சொல்ல போகிறேன். சந்தோஷமான செய்தியா? என்ன செய்தி? சரவணா, நீ அப்பாவாக போற. ரம்யா என்ன சொல்ற? நிஜமாவா? சூப்பர். சரி, என்கிட்ட தான் சொல்லியே, இதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் சொல்லிட்டியா? சரி, எப்படி கண்டுபிடிச்ச? டெஸ்ட் பண்ணி பார்த்த சரவணா, அதில் ஓகே ஆயிடுச்சு. அதான் சரி உன்கிட்ட தான் முத சொல்லியிருக்கேன். நீ யாருக்கிட்டே சொல்ல, அம்மா கிட்டே சொல்ல, இங்கே யாருக்கிட்டே சொல்ல. சரி உன்கிட்ட சொல்லுவோம், நீ ஊருக்கு வருவியான்ட்டு கேட்க தான் ஃபோன் பண்ண. என்ன வரையா? பின்ன வராமலையா? இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க, இந்த நேரத்தில் நான் உன் கூட இல்லாமலையா? கண்டிப்பா இது இன்னைக்கே போயிட்டு லீவை கேட்டு நாளைக்கே வரேன். சரியா? சரி சரவணா, நீ வா. நீ திரும்ப வேலைக்கு போய் செய்யறத பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் நீ என் கூடவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீ அப்பப்போ விட்டு போனால் இங்கே என்னால் தனியாக இருக்க முடியாது சரவணா. நீ வா பேசிக்கலாம். சரி ரம்யா, நான் நாளைக்கு வரேன். நானே அது வரைக்கும் வீட்டில் யாருக்கிட்டே சொல்லாத என்ன? நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு சொல்கிறேன். சரவணா,
அப்புறம் நாளைக்கு வரும்போது இங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்குவோம்ல, இறங்கினதுக்கு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரியா? நீ ஒண்ணுமே இல்லை, எதுவுமே சாப்பிட்றதுக்கே ஒண்ணு கூட இல்லை, ஃப்ரூட்ஸு வெறும் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நீ கொஞ்சம் வாங்கிட்டு வா. கண்டிப்பா ரம்யா, இதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் வாங்கிட்டு வரேன் நாளைக்கு. சரி சரவணா, அதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி போனை வச்சிருவா, நாளைக்கு வா, நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வரேன் ரம்யா, எப்படியும் நான் லீவ் கேட்டு நாளைக்கு வரேன். சரி, நானும் ஃபோனை வச்சிடுறேன்.